வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக இந்த ராகு கேது பெயர்ச்சி எந்த தேதியில் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 2025 வருடத்தில் மே மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி அடைகிறார். மீன ராசியில் இருக்க வேண்டிய ராகு பகவான் கும்ப ராசிக்கும், கன்னி ராசியில் இருந்து வந்த கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார். பொதுவாக இந்த பெயர்ச்சி அடைஞ்ச காலகட்டம் எத்தனை வருஷம் அப்படி பார்த்திங்கன்னா 1 வருடம் 6 மாதம் 19 நாள். 2025 வருடம் 5வது மாதம் 18ஆம் தேதியில் இருந்து 2026 வருடம் டிசம்பர் மாதம், அதாவது 12வது மாதம் 7ஆம் தேதி வரை 1 வருஷம் 6 மாதம் 19 நாள். இந்த காலகட்டத்தில் அதாவதுன்றது காலப்புருஷ தத்துவத்துப்படி 9வது ராசின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், எதை நோக்கி நம்ம வாழ்க்கை பயணம் பண்ணுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாரும் மனசுலையுமே இருக்கும் இல்லைங்களா? அப்படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தனுசு ராசிக்காரங்க நம்பி 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 கெட்டு போய் உக்காந்துருக்கிற ராசி யாருன்னா இந்த தனுசு ராசிக்காரங்க தான். பாலும் வெள்ளை பால்டேர வெள்ளைன்னு சொல்கிறோம். பால் குடிச்சிருவோம், பால்டர் குடிக்க முடியாதுல்ல. அதுபோல் இந்த தனுசு ராசிக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான். இந்த 2025 ஒரு பெயர்ச்சி இல்லைங்க, 3 பெயர்ச்சி நடக்குது. முதல்ல பார்த்திங்கன்னா சனி பெயர்ச்சி மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி. அந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சின்றது கும்ப ராசியில் தன் சொந்த வீட்டில் இருந்த சனி பகவான் பெயர்ச்சி அடைஞ்சு குரு பகவானுடைய வீட்டுக்கு மீன ராசிக்கு சனி போயிடுவார். அப்போ சனியுடைய பார்வை 3, 7, 10. அப்போ மீன ராசியிலிருந்து தனுசு ராசியை 10ஆம் இடமாக சனி பார்ப்பார். சனி பகவான் தொழிலுக்கு காரகன், தொழிலுக்கு அதிபதி. சனி பகவான் டைரெக்டாக தனுசு ராசி 10ஆம் இடமாக பார்க்கறதுனால 2 வருடத்து காலத்துக்கு பார்த்திங்கன்னா குருவுடைய பாரு படுறதுனால தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் சூப்பராக இருக்க போகுது. இது முதல் பயிற்சி. 2வது பயிற்சின்றது குரு பயிற்சி. 2025 வருடம் 5வது மாதம் 14ஆம் தேதி, அதாவது மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு போவார். குருவுடைய பார்வை பார்த்திங்கன்னா 5, 7, 9. அப்போ மிதுன ராசியிலிருந்து 5ஆம் இடமாக துலா ராசியும் 7ஆம் இடமாக தனுசு ராசி, அதாவது உங்கள் ராசியும் தன் சொந்த வீட்டையே பார்க்குறாரு. 9வது ராசின்றது அதாவது கும்பராசி பார்ப்பார். கும்பராசிக்கு ஆல்ரெடிக்கு இந்த 3ஆம் மாதம் 29ஆம் தேதிக்கு ஜென்மச்சனி போயிடும். அப்படி போயிடுச்சுன்னா சனி பார்வையும் 10ஆம் இடம் நல்லா இருக்குது. தனுசு ராசிக்கு குருவுடைய பார்வை 7ஆம் இடமாக பார்க்குறாரு. அப்போ சனி பார்வை சனி பயிற்சியும் உங்களுக்கு நல்லா இருக்குது. அடுத்தது உங்களுக்கு குரு பயிற்சியும் நல்லா இருக்குது. குரு பார்வைப்பட்ட கோடி புண்ணியம் இல்லையா? குரு பார்த்தா கோடி புண்ணியம். கண்டிப்பாக உங்களுக்கு குருவுடைய பார்வையும் தன் சொந்த வீட்டு பார்க்குறதுனால உங்களோட வாழ்வாதாரம் மாறப்போகுது. அடுத்தபடி ஆகிறது தான் இந்த ராகு கேது பயிற்சி. அப்படி பார்த்திங்கன்னா ராகு பகவான் கரெக்டான்றது 2025 வருடத்தில் 5வது மாதம் 18ஆம் தேதி குரு பெயர்ச்சி அடைஞ்சு அடுத்து ஒரு 4 நாள் கழித்து ராகு கேது பெயர்ச்சி அடைகிறார். அப்படி அடையும் போது கரெக்டாக 2026 வருடம் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும், அதாவது 1 வருஷம் 6 மாதம் 19 நாள் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு ராகு பகவான் உங்கள் ராசியை 3ஆம் இடமாக பார்க்குறாரு. ராகுக்கும் கேதுக்கும் பார்த்திங்கன்னா 3 பார்வை உண்டு. பொதுவாக எல்லா கிரகத்துக்குமே 3 பார்வை தான். அப்போ அந்த ராகு கேதுடைய பார்வை 3, 7, 11. அப்போ நம்ம கும்ப ராசியிலிருந்து 3ஆம் இடமும் உங்கள் ராசி பார்ப்பார். இது ஒரு அருமையான ஒரு காலகட்டம். 3ஆம் இடமாக என்ன ராசி பார்க்குற, எந்த ஸ்தானத்தை பார்க்குறாரு? தைரிய ஸ்தானத்தை பார்க்குறாரு. சகோதர ஸ்தானம், தைரிய ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு தைரிய ராகுவாக வராரு. ஒரு மனிதனுக்கு எவ்வளோ பணம் கொடுக்குறோன்றதெல்லாம் முக்கியம் இல்லைங்க, எவ்வளோக்கு தைரியம் கொடுக்குறோம். நான் இருக்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக இந்த வேலை செய்யுங்க, பார்த்துக்கலாம்,
நான் இருக்கிறேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனசு தைரியம் கொடுக்குறாரு பார்த்தீங்களா. உலகத்திலேயே தைரியத்துக்கு நிகரானது எதுவுமே இல்லை. அந்த தைரிய ஸ்தானத்துக்கு தான் இப்போ ராகு வராரு. அப்போ உங்களுக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான், சுகஸ்தான ராகுவாக இருந்தவர் இப்போ தைரிய ராகுவாக வராரு. அப்போ உங்களுடைய கனவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கனவு அந்த இடத்துல நனவு பண்ணிட்டு போயிடுவார். அதுதான் தைரியம். யாராவது ஒருத்தர் இதுக்கு முன்னாடி ஒன்று அப்பா பலம் இல்லாத இருந்திருக்கலாம், இல்லை அம்மா பலம் இல்லாத இருக்கலாம், இல்லை மனைவி பலம் இல்லாத இருக்கலாம், இல்லை மக்கள் பலம் இல்லாத இருக்கலாம். இதுபோல் யார் முழுசாக நீங்கள் நம்பி அவங்களால கெட்டு போயிருந்தீங்களோ அந்த ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும், அவங்களோட பலம் கிடைக்கும். மற்றவங்களுக்காக வேண்டி இது வரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சீங்க, இதுக்கு மேலே மற்றவங்க உங்களுக்கு வேலை செய்ய போகிறாங்க. இது கண்டிப்பாக நடக்கும். 2026 வருஷம் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதிக்கு மேலே போய் பார்த்தீங்கன்னா, ஐயா நீங்கள் சொன்னது நடந்தது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவீங்க. ஏன்னா இந்த 1.5 வருஷம் முடிகிறதுக்குள்ளார உங்களோட கனவு அந்த இடத்துல நனவாயிரும். சரிங்களா. அதே அந்த கேது பகவான் இருக்கிறார் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 10ஆம் இடத்துல இருந்தார், கர்ம கேதுவாக இருந்தார், அதாவது தொழில் கேதுவாக இருந்தார். இப்போ அவர் 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 9ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது பாக்கிய கேதுவாக வந்துட்டார். 9ஆம் இடம்ன்றது அப்பாவோடைய இடம், அதாவது பிதிருஸ்தானம் பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த பாக்கியஸ்தானத்துக்கு போய் கேது உக்காரும்போது அப்பானால் உங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் கண்டிப்பாக இருக்கும். அப்பா சொத்து பிரித்து கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கலாம், அது கொடுக்காத கூட இருந்திருக்கலாம், அது இப்போ கிடைக்கலாம். எங்கள் அப்பா ஒத்துக்கலை, எங்கள் அண்ணன் தம்பி ஒத்துக்கலை, இல்லை அந்த சொத்தில் கேஸு வில்லைங்க நடந்துகிட்ருக்குது, இதெல்லாம் கண்டிப்பாக தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான் உட்காரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பூர்வீக சார்ந்த பிரச்சனைகள் சரியாயிடும். அப்போ உங்களுக்கு தைரிய ராகு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டன்றது இன்றைக்கி பாக்கிய கேது வரதுனால இந்த காலகட்டம் உங்களுடைய பிரபஞ்சம், இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. அதே போல் ராகுவும் கேதுவும் பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்கு எப்படியாப்பட்ட கிரகம்னு பார்த்தீங்கன்னா நட்பு கிரகம். எப்பயுமே ராகுவும் குருவும் பார்த்தீங்கன்னா நண்பர்கள், இணைப்பிரியா நண்பர்கள் சொல்லுவாங்க. அப்போ உங்கள் வீட்டுக்கு ராகு கேது நட்பு கிரகம், அப்போ உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் பண்ணுவார். புரியுதுங்களா. அப்போ 100% இந்த ராகு கேது இந்தவுடைய பயிற்சியடைகிற காலகட்டத்தில் முதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குருவாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நான் ஒரு கிளாஸ் வச்சு நடத்துகிறேங்க, ஒரு விஷயத்தை நான் சொல்லி கொடுக்குறேன், நான் சொல்லி கொடுக்குற இடத்துல இருக்கிறேன்றீங்களா, கைத்தட்டல் பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது இந்த கமிஷன் தொழில், ரியல் எஸ்டேட்டு, ஆன்லைன் பிஸ்னஸ், கமிஷன் தொழில், இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வருமானம் பெருகும். அந்த காலகட்டம் சூப்பராக இருக்கும். ஏன்னா பொதுவாகவே உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் யாருன்னா தனக்காரகன். அவர் ஒரு மனிதரை வளர்த்தி விடுறவரதில் அவர் தான் நல்ல ஒரு முக்கியமான ராஜாவாக இருக்கிறார். நவகிரகத்திலேயே சுபகிரகம் யார் அப்படின்னா குரு தான். அந்த குரு வீட்டுக்கு நீங்கள் அதிபதியாக உக்காந்துட்டு, தனுசு ராசிக்கு அதிபதி குரு தானே, அப்போ குரு பார்வை படுற காலமும் ராகு பார்வை வாங்குகிற காலமும் சனி பார்வை பார்க்குற காலம், இந்த 3 ஒளியும் ஒரு இடத்துல விழுகிறதுனால கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. சரிங்களா. அதாவது உங்களோட கனவு அது நனவாக போகுது. நிறைய விஷயங்கள் ஒருத்தருக்கெல்லாம் கார் வாங்குன்ற கனவு இருக்கும், அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஒரு சிலவெல்லாம் நினச்ச மாதிரி பைக் வாங்கணும்னு ஆசை இருக்கும், அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வண்டி வாங்கினா அந்த வண்டிக்கு போகலாம், அதிலிருந்து அதுக்கு போகலாம், அதுலேருந்து அது போகலாம், இது போல் நிறைய உங்களுக்கு அந்த ஒரு நாட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும். பொதுவாக எப்படின்னா இப்போ வரைக்குமே நாம் கஷ்டப்பட்டாலும் மற்றவங்க நல்லா இருக்கட்டுன்னு உழைச்சவுடைய ராசி தான் இந்த தனுசு ராசி. அதனால் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 3 பார்வையுமே பாருங்கள் சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் கேது பகவான் இந்த தனுசு ராசிக்கு நட்சத்திரம் வேறு கொடுத்துருக்கிறாரு. மூலம் நட்சத்திரம் 4 பாதங்களையும் கேது பகவான் இந்த ராசிக்கு நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு. இது ஒரு அருமையான வாய்ப்பு. உங்கள் ராசிக்கு கேது நட்சத்திரம் கொடுத்தவர் இந்த பயிற்சி உங்களுக்கு நல்லது கொடுக்காத போயிடுவாரா? பொதுவாக பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையும் சரி, உங்களுடைய வாழ்வாதாரம் சரி, அதாவது காதல் கல்யாணம் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல நட்பில் போய் முடியும். 2வது குடும்பத்துக்குள்ளார கருத்து வேறுபாடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு சரியாகும்.
இது போக இந்த உடல் உபாதிகள் எல்லாம் கொடுத்துட்ருக்குதுங்க. மருத்துவ சார்ந்த செலவெல்லாம் அதிகமாயிட்டு இருக்குதுங்க. எங்கள் அப்பா நல்லா இருந்தால் எங்கள் அம்மா நல்லா இல்லை, அம்மா நல்லா இருந்தால் மனைவி நல்லா இல்லை, மனைவி நல்லா இருந்தால் கணவன் நல்லா இல்லை, எல்லாம் நல்லா இருந்தால் என் பிள்ளைகளுக்கு நல்லா இல்லை, புலம்பிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம். உங்களோட வாழ்வாதாரம் மாறப்போகுது, வளரப்போகிறீங்க. உங்களோட கணவன் மனைவி உட்காந்து பேசி முடிவு பண்ணி ஒரு காரியம் செய்யலாம்னு நினச்சி செய்ய முடியாமல் சிரமப்பட்டவங்களுக்கு இது ஒரு அருமையான தருணமாக இருக்க போகுது. என்னன்றது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள், சரிங்களா? சரி நேயர்களே, அதாவது இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சொல்ல வர விஷயத்தை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். இது தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.